கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தில் உங்களுக்கு என் காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் எழுதின நிருபத்தில் இதை குறிப்பிடுகிறார். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை என்று எழுதுகிறார். நம்மில் அநேகர் இந்த விசுவாச பரீட்சையை சில நேரங்களில் அற்பமாய் எண்ணி விடுகிறோம். மாறாக அப்படி விசுவாச பரீட்சையானது நம்மிலே தேவன் துவங்குகிற போது நாம் மிகுந்த மனமுறிவடைந்து சோர்ந்து போவதுண்டு. இன்னும் சிலர் அந்த விசுவாச பரீட்சைக்கு ஒரு மேன்மையை கொடுத்து அதை சாத்தானுக்கு கிரீடமாக அணிவித்து விடுவது உண்டு. எல்லா காரியத்திற்கும் சாத்தானையே பெயர் சொல்லி அவனுக்கு கிரீடத்தை சூட்டுவதுண்டு. ஆனால் இங்கே யாக்கோபு எழுதின அந்த நிருபம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் விசுவாச பரீட்சை தேவன் துவங்கி இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அதை தேவன் எதற்காக விசுவாச பரீட்சையை நம்மிலே துவங்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறதே, தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நம்மில் விசுவாச பரீட்சை எதற்காக, ஏன் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கும் எனக்கும் உண்டாகலாம். ஆனால் கீழ்ப்பகுதியில் அவர் எழுதுகிறார், அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. இப்போ விசுவாச பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பாடுகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் சில நேரங்களில் கண்ணீர்களும் கூட, நிந்தை அவமானங்கள் கூட நம்முடைய விசுவாச பரீட்சையாக இருக்கலாம். அதை பவுல் இப்படி எழுதுகிறார், உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சோதித்து அறிய வேண்டும் என்பதற்காக அது அனுமதிக்கப்படுகிறது என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவராய் இயேசு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு நமக்கு வருகின்ற விசுவாச பரீட்சைகள் தான் நம்மை நடத்துகின்ற உபாத்தியாக, ஆசிரியராக அல்லது வழிகாட்டியாக இருக்கிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இறுதியாக அவர் அதை எழுதும்போது, அது உங்களுக்குள்ளே பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், தேவைகள் மிகுந்த காலகட்டங்கள் வரும் பொழுது நாம் ஏன் எனக்கு மட்டும் அது வருகிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவிக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஊழியங்களுக்கு கொடுக்கிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், நான் எல்லா காரியங்களையும் சரியாக ஆண்டவருடைய வேத வசனங்களை கை கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனாலும் நாம் நமக்கு வருகிற உபத்திரவங்களை, அது என்னை வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாக இருக்கிறது, ஒரு ஆசிரியராக இருக்கிறது, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்று எண்ணி என்றைக்காவது அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலைக்காக நாம் சந்தோஷமாய் அதை எண்ணி இருக்கிறோமா என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு விட்டு கொடுத்திருக்கிற ஒரு பாடம், நெருக்கத்தை, சிலுவையை, பாடுகளை, அவமானத்தை தமக்கு முன்னாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அதை அவமானமாக எண்ணாதபடி சகித்தார் என்று நாமும் சோதனைகளை சகிக்கிறவர்களாக, நெருக்கத்தை, நிந்தைகளை சகிக்கிறவர்களாக காணப்படுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய சந்தோஷம் பெரிதாயிருக்கும், அது மகிழ்ச்சியாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம்.
எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை நாங்கள் கண்டு சோர்ந்து போகாதபடி, அது எங்களுக்குள்ளே தேவனுடைய வரங்களாகிய பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்ததை சந்தோஷமாய் எண்ணி, மகிழ்ச்சியாய் எண்ணி அந்த ஓட்டத்தை தொடருவதற்கு நீர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும். ஒருவேளை அவர்கள் பாடுகளோடு, உபத்திரவங்களோடு, கண்ணீரோடு இருப்பார்களானால் அதை சந்தோஷமாய் சகித்து அந்த சகிப்பு மேன்மையை பெற்றுக்கொள்ள, அந்த சகிக்கிறதினுடைய உன்னத அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.